வணக்கம். குரூப் 2ல ப்ரீவியஸ் செஷன் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி பத்தி பார்த்துருந்தோம். ஸோ இந்த எபிசோட்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நானோ டெக்னாலஜி, அதாவது நானோ தொழில்நுட்பத்தை பத்தி பார்க்க போறோம். பல்வேறு துறைகளில் உயிர் தொழில்நுட்பத்தின் சாதனைகளை பத்தி நம்ம பார்க்கணும். ஏன்னா நானோ டெக்னாலஜி பத்தி பார்க்குறோம்னா, கண்டிப்பா இந்த உயிர் மருத்துவத்தை பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உயிர் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி நம்ம உருவாக்கக்கூடிய உயிர் மருத்துவம் வந்து ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த கம்பெனி அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகமாக இந்த உற்பத்தியில், அதாவது மருந்து உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாடு எதுன்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா தான். ஸோ பயோடெக் கம்பெனி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 68% கம்பெனி எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. 43.7% கம்பெனி வந்து கனடாவில் இருக்குது. ஐரோப்பாவில் எடுத்தால் 43% இருக்குது. அப்போது இந்த உயிரி மருத்துவத்துக்காக உருவாக்கப்படக்கூடிய மருந்து உற்பத்திக்கான அந்த கம்பெனி எல்லாமே உங்களுக்கு அமெரிக்கா, யூரோப்பியன் அண்ட் கனடா தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். மனித இன்சுலின் நான் ப்ரீவியஸ் செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகளில் இன்சுலின் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கணும்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் மற்றும் ஏத்ரோபோய்டின் போன்ற மறுசேர்க்கை மருந்துகள் உற்பத்திக்கும் இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. நோய் எறிதல் கருவிகள், அதாவது HIV மற்றும் கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தையுடைய மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிப்பதற்கான கருவிகளையும் நம்ம ஒரு மைல்கல்லாக பார்க்குறோம். இதெல்லாம் உயிர் தொழில்நுட்பவியல்ல. ஸோ அனைத்து வகையான ஒரு மேலாண்மை செய்யப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக தான் இருந்தது இந்த உயிர் தொழில்நுட்பவியல். இது மட்டும் இல்லாமல் மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள், விலங்குகள் ஆகியவற்றை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. இது என்னன்னா, இந்த மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் அல்லது விலங்குகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய அந்த இன்சுலினாக இருக்கட்டும். அதான் ஏன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை பொறுத்து. தாவரங்கள் மரபணு எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம்ஸ் வந்து நம்மளுடைய விட்டமின் டெஃபிஷியன்சி குறைபாடுகளை வந்து சரி செய்வதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு உயிரினம் தாவரமாக கருதப்படுகிறது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் அல்லது ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம் சொல்கிறோம். அப்போது தாவரத்தில் இருந்தும் நம்ம மருந்துகளை உற்பத்தி செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு விலங்குகளுடைய உயிரினங்களை பயன்படுத்தியும் மருந்து உற்பத்தி செய்ய முடியும். அப்போ எல்லா வகையிலையுமே இந்த தாவரமுடைய விலங்கு உயிரினானது மருந்து உற்பத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு இப்போ சொல்லலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரி, that means 68% of the biotech industry in the USA, 43.7% in Canada, and around 43% in Europe. Recombinant drugs like insulin, hormones, erythropoietin, diagnostic kits, and pregnancy. That the diagnostic kits also, it's produced by this method, biotechnology method. And especially medicines can be produced by using transgenic plants or animals. It is a biggest milestone in this biomedical industry, by the way, by producing the human welfare மெடிசன்ஸ். ஸோ விவசாயம், இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அக்ரிகல்ச்சரில் பயோடெக்னாலஜியோடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறத விட அதோடய பயன்பாடுகள் என்பது ரொம்ப அதிக அளவில் இருக்குதுன்னு. ஏன்னா தாவரங்களை அதிக அளவு தாக்கக்கூடியதாக இருக்கிறதே பூச்சிகள் தான். அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிரிகள். இப்போ நுண்ணுயிரிகள் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள், இதெல்லாம் நுண்ணுயிரிகள். அப்போது தாவரத்துக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரிலாம் உயிரினங்கள் இருந்து அப்போது விவசாய முறையிலையும் நம்ம பயிர் பாதுகாப்பிற்காக உயிர் தொழில்நுட்பவியலை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அதாவது இது மட்டும் கிடையாது, ஒரு தாவரங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நோய் தரக்கூடிய ஒரு உயிரினத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உற்பத்திக்கும் நம்ம அதிக அளவு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப வேகமாக பழுக்கிற ஒரு பழ வகையாக இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு அந்த டைம் டியூரேஷன் கொடுக்குறோம் பழுக்கிறதுக்கான டைம், இதையும் நம்ம வடிவமைக்க முடியும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. ஜெனரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பழம் பழுக்கிறதுக்கு முக்கிய தேவை என்ன, ஹார்மோன் தான். ஸோ அப்போ அந்த உங்களுக்கு எத்திலீன் ஹார்மோன் இருந்துடுச்சுனாலே அந்த பழம் பழுக்கிற தன்மைக்கு வந்துடும். அப்போ நம்ம பயோடெக்னாலஜி மெத்தடில் எதை நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா நம்ம பழுக்கிற தன்மையை கொஞ்சம் காலதாமதப்படுத்த முடியும். அப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அதே நேரத்தில் கன்சியூமருக்கு வந்து குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போகணும். அப்போ நம்ம ஸ்டாக்கேஜாக உள்ளே வைக்கக்கூடாதுன்னா அது பழுக்கிற தன்மையை நம்ம குறைக்கலாம். அப்போ மெதுவாக பழுக்க வைக்கும் முறையும் இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறது. கரிம பொருட்களை மக்கும் பிளாஸ்டிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கிற பிளாஸ்டிக்கை கூட நம்ம உருவாக்க முடியும். அதே நேரத்தில் எரிபொருள் மற்றும் உரங்கள் உற்பத்திக்கும் இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்மளுடைய எல்லா இடங்களிலுமே இந்த உயிர் தொழில்நுட்பம் இல்லாத ஒரு
பயன்பாடு இல்லாத இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மருத்துவத்தில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா புற கருத்தரித்தல். விவசாயத்தை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு பூச்சிகளை அழிப்பது பயன்படுத்தும்போது ஒரு விலங்கு, அதாவது ஒரு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஏன்னா அனிமல்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை, ஒரு அக்ரிகல்ச்சருக்கு அனிமல்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ வளர்ப்பு விலங்கின இனப்பெருக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய புற கருத்தரித்தல் வளர்ப்பு விலங்கின இனப்பெருக்கத்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா கால்நடைகள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும் இந்த விவசாய முறைக்கு. மேலும் பால் மற்றும் இறைச்சி உற்பத்தியும் அதிகரிப்பதற்கு இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா மறுசீரிப்பு வளர்ச்சி ஹார்மோன் ரொம்ப முக்கியம் விலங்கினத்துக்கு. எப்படி விவசாயத்துக்கு நம்ம ஒரு தாவரத்துடைய பழுக்கிற தன்மையை நம்ம டிலே பண்ண முடியும், காலதாமதப்படுத்த முடியும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொல்கிறோமோ, உரங்களை உற்பத்தி செய்ய முடியும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின்னு சொல்லும்பொழுது, அதே நேரத்தில் விலங்கின கால்நடை உற்பத்திக்கும் அதோடைய ஹார்மோன்களுடைய செயல்படும் தன்மை சீரமைப்பதற்கும் இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. In the agriculture, genetically modified crops are developed by this biotechnology method, so they can resist pest, virus and drought conditions. So they are also engineered to ripen slowly during transport. Organic materials are utilized to produce biodegradable plastics, fuel and fertilizers. In vitro fertilization is used to form animal breeding, and recombinant growth hormones is employed to increase milk and meat production. கடல் உயிரி தொழில்நுட்பம். So we already discussed more about this one. என்னன்னா அதிகமான அளவு நம்ம என்ன மெரைன் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். அப்போ கடல் உயிரி தொழில்நுட்பவியலில் மீன் மற்றும் கடற்பாசி வளர்ப்புக்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான் அதில் கேட்க போகிறாங்க. அப்போது கடல் உயிரினங்கள்லேருந்து பசைகள் உற்பத்தி, கம்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கடல் உயிரினந்து பசை உற்பத்திக்கும் இந்த தொழில்நுட்பவியல் பயன்படுத்தப்படுகிறது. கேள்வி என்னென்னா, மீன் வளர்ப்பு மற்றும் கடற்பாசி வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் பசைகள் உற்பத்திக்கும் கடல் உயிரினம் வளர்க்கப்படுகிறது. கழிவுகளை அகற்றுதல் மற்றும் டிஎன்ஏ வரிசைப்படுத்துதல், வெப்பம் பிடிக்கும் பாக்டீரியாவிலிருந்து நொதிகளை பயன்படுத்தி இந்த கடல் உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த வெப்பம் பிடிக்கும் பாக்டீரியா என்னன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதிக வெப்பத்தை தங்கக்கூடிய உயிரினம் தெர்மோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியா என்ன பண்ண முடியும்னா, அது உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டாக இருக்கக்கூடிய அதில் இருந்து அந்த நொதிகளை பிரித்து எடுக்கிறாங்க. இந்த நொதிகளை பயன்படுத்தி அந்த பாலிமர்ஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த பிசிஆர் டெக்னிக்கு அந்த என்சைம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்றோம். ஸோ தெர்மஸ் அக்வாட்டிகஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ கழிவுகளை அகற்றுவதற்கும் ஒரு டிஎன்ஏ வரிசைப்படுத்தலுக்கும் வெப்பம் பிடிக்கும் பாக்டீரியா பயன்படுத்துகிறோம். இதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ கழிவு அகற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய நொதி எந்த பாக்டீரியா பிரித்து எடுக்கப்படுகிறதுனா வெப்பம் பிடிக்கும் பாக்டீரியா, அதாவது தெர்மோஃபிலஸ் பாக்டீரியான்னு சொல்லணும். So fish, the marine biotechnology is one of the milestone in the biotechnology method. Fish and seaweed farming are developed by this method. Production of adhesives form marine organisms. Use of enzymes from thermophil bacteria for waste removal and DNA sequencing. சுற்றுச்சூழல் பயோடெக்னாலஜி, அதாவது சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி. இந்த சுற்றுச்சூழல் உயிர் தொழில்நுட்பவியல் எந்த வகையில் நம்ம பயன்படுத்துகிறோன்னா, மாசுகளை கட்டுப்படுத்துவதற்காக. அப்போ மாசுகள் உருவாகிறது முக்கிய காரணம்னா, முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பொல்யூஷன் தான். அப்போது அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய அந்த மெடிசினல் வேஸ்டஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது தென் சீவேஜ் வாட்டர், அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள், இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த சுற்றுப்புற சூழலை பாதிப்படையுதுன்னு சொல்கிறோம். சுற்றுப்புற சூழல் பாதிப்படுதுன்னா அது எப்படின்னா, நிலம், நீர், காற்று, இது மூணுமே மாசு அடைந்தாலே அது சுற்றுச்சூழலை பாதிச்சுட்டு நம்ம சொல்லுவோமா. அப்போ அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கும் இந்த பயோடெக்னாலஜி மெத்தட் பயன்படுகிறது. ஒரு எண்ணெய் கசிவுகள் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இந்த மெரைனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கசியில் அதை சரி செய்வதற்கு, அதாவது அந்த கழிவு நீக்குவதற்கு சூடோமோனாஸ் பயன்படுத்தணுன்றதை பார்த்துருந்தோம். அந்த சூடோமோனாஸ் என்ன பண்ணணும், அந்த எண்ணெய் கழிவை உட்கொள்ளணும்னு சொல்கிறோம். அப்போது இந்த வகையில் பாக்டீரியா, அதேமாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா உலோகங்களை பிரித்தெடுக்கும் உதவுன்றதையும் பார்த்துருந்தோம். இதெல்லாம் எதுக்காக பார்க்குறோன்னா, பாக்டீரியா எல்லா வகையிலுமே மனிதருக்கு பயன்படுத்தக்கூடிய இருக்குது. அந்த பாக்டீரியா இல்லாமல் நம்ம என்ன பயோடெக்னாலஜி மெத்தடில் ஒரு சுற்றுப்புற சூழ்நிலையும் நம்ம சரிப்படுத்த முடியாமல் சொல்லலாம். இப்போ எண்ணெய் கசிவுகள், கனரக உலோக மாசுபாட்டை அகற்ற தாவரங்களை பயன்படுத்த மற்றும் நீர் மற்றும் காற்று மாசுபாட்டை சுத்திகரித்தல், இது எல்லாத்துக்குமே இந்த பயோடெக்னாலஜி மெத்தடை பயன்படுத்துகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பாக்டீரியா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருந்தோம். அதுமாதிரி எண்ணெய் கசிவுகளை சரி செய்வதற்கும் பாக்டீரியா யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். கனரக உலோக மாசுபாட்டை அகற்றுவதற்கு தாவரங்களை பயன்படுத்துகிறோம்.
இந்த வகையில் எல்லா விதமான மாசுகளையும் நீக்குவதற்கு இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்ரி வனவியல், அதாவது வனத்தை பாதுகாக்கணும், அதுக்கும் தொழில்நுட்பவியல் பயன்படுதுன்னு சொல்கிறோம். இங்கே நமக்கு கேள்வி என்னன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். என்னென்னா எண்ணெய் கசிவுகளை நீக்குவதற்கு எந்த பாக்டீரியா பயன்படுத்துகிறோம்? சூடோமோனாஸ்ன்னு சொல்கிறோம். கனரக உலக மாசுபாட்டை நீ அகற்றுவதற்கு தாவரங்கள் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி டெவலப்மெண்ட், திசு வளர்ப்பின் மூலமாக இப்போ ஒரு அடர்ந்த காடுகளுடைய அளவு குறைக்கப்படுகிறது. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்னாலையும் பல விதமான மனிதனுடைய தேவைகளுக்காகவும் அந்த மாதிரி ஃபாரஸ்ட்ரியை இழக்கும் போது நம்ம அதோடைய எந்த இடத்துல லாஸ் ஆச்சோ அப்போது நம்ம புதிய தாவர உருவாக்கத்திற்கு தேவைப்படும். அப்போது அந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்னு சொல்லக்கூடிய திசு வளர்ப்பு முறையில் தான் புதிய தாவரம் உற்பத்தி செய்து அந்த லேண்டில் நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போது எந்த தாவரமும் இழக்கப்பட்டதோ அதே மாதிரியான தாவரம் அந்த திசுக்களிலிருந்து உருவாக்கப்படுதும் குளோனிங் மெத்தட். அப்போ வனவியல் ஃபாரஸ்ட்ரியில் திசு வளர்ப்பு முறையில் மர குளோனுங்களை உற்பத்தி செய்தல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தொழில்நுட்பமானது. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மர குளோனிங் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, அடர்ந்த காடுகளுக்கு முக்கிய தேவை எதுன்னா மரங்கள் தான். அந்த மரங்கள் அழிக்கப்படுவதனால உங்களுக்கு என்ன இருக்குன்னா மழை வருவதோட மழையின் அளவு குறையும். அப்போ நம்ம மரங்களுடைய அளவை நம்ம சீரான நிலையில் வைத்திருக்கணும்னா இந்த பயோடெக்னாலஜி மெத்தடில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மரக்குளோனும் முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அந்த மரக்குளம் உருவாக்கத்திற்கும் அந்த திசு வளர்ப்பு முறை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ திசு வளர்ப்பு என்பது உயிர் தொழில்நுட்பின் ஒரு பகுதியாக தான் இருக்குது. அது திசு வளர்ப்பு என்பது ஒரு தாவரத்துக்கு மட்டும் இல்லை, விலங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் தான் பேசிக்காக இருக்கும் பயோடெக்னாலஜி மெத்தடில். ஸோ இது அதுக்கு அடுத்தபடியாக காகித தொழிற்சாலைக்கு மரக்குழு உற்பத்தி. அப்போது நம்ம ஃபாரஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம். அப்போ நம்ம அதிகப்படியான மரங்களை வெட்டுறோம். எதுக்காக? பேப்பரோடைய ப்ரொடக்ஷனுக்காக. அப்போ எந்த அளவுக்கு நம்ம மரங்களை கட் பண்ணி அதுலேருந்து நம்ம மரக்கூழை தயாரிக்கிறோமோ அதே லாஸான அந்த பிளான்ட்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லையா, அதுதான் அந்த குளோனிங் சொல்கிறோம், மர குளோனுன்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய உற்பத்திக்கும் நம்ம எதை சார்ந்து உள்ளோன்னா உயிர் தொழில்நுட்பங்களை சார்ந்து தான் இருக்கும். அப்போது திசு வளர்ப்பு முறையில் மரக்குழு உற்பத்தி செய்வதற்கு மட்டும் இல்லாமல் காகித தொழிற்சாலைக்கும் மரக்குழு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. பயோமாஸிலிருந்து ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது. பயோமாஸ்ன்னு சொன்னால் ஸோ இப்போ நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்துகிற கழிவுகள் என்னென்ன கழிவுகள் இருக்கும், நம்மளோட யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஹியூமன் ஃபீக்கல் மேட்டர்ஸ்லேருந்து கூட நம்மளால் பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய எரிசக்தி, அதாவது உயிரி எரிசக்தியானது மனிதர்களுக்கு ஒரு கேஸ்க்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்குது. நம்ம எல்பிஜி கேஸ்ன்னு சொல்லணும் பார்த்து எரிவாயு சக்தி, அதுக்கு ஒரு சப்ஸ்டியூஷனாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா இந்த பயோகேஸ் தான். அப்போ அந்த அதாவது ஒரு சாணம், மாட்டு சாணத்தில் அதிலிருந்தும் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த பயோகேஸு. அப்போது இதெல்லாம் அப்போ நம்ம அதிகப்படியான அளவு பயன்பாடு இருக்கக்கூடிய இது எல்லாமே எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கும்பொழுது இந்த ஃபாரஸ்ட்ரிலேருந்து தான். அப்போது மின்னணு செயல்முறைகளுக்கான உயிரியல் உணரிகள், சென்சார், பயோ சென்சார் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய உற்பத்திக்கும் நம்ம எதை சார்ந்த தொழில்நுட்பம். அப்போ ஒரு ஃபாரஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய இந்த குளோனிங் உற்பத்தியாக இருக்கட்டும், மரக்குழு உற்பத்தியாக இருக்கட்டும், எரிவாயு சக்தி உற்பத்தியாக இருக்கட்டும், இது எல்லாமே உயிர் நுட்பவியல் முறையில் சாத்தியக்கூறாகிறது. குளோனிங்கை பயன்படுத்தி ஒரு உயிரினங்களின் பாதுகாப்பு, அதாவது எந்த உயிரினங்களாக ஒரு எக்ஸ்டிங்ஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியுதுன்னா அந்த உயிரினம் நம்ம பாதுகாக்கணும். அந்த குளோனிங் மெத்தடில் அதே மாதிரி உயிரினம் உற்பத்தி செய்யப்படும்போது அதனுடைய அளவு பாதிக்காமல் நம்ம சரி செய்து கொள்ள முடியும். இதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்ம செயல்படுத்த முடியுமே தவிர அது முழுமையமாக நம்ம பாதுகாக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி இட்ஸ் பை யூசிங் enzymes on microbes to fight against pollution. For example, oil spills, employing plants to remove heavy metal contamination. For oil spills, we are using the bacteria. For removing the heavy metal contamination in the land, we are using the plants and treating water and air pollution. So in the forestry, the biotechnology method used to production of tree clones for tissue culture, wood pulp production for the paper industry, and energy production from biomass. So apart from this one, biological biosensors and switches from electronic processes, that is also developed by this biotechnology method. Conservation of endangered species using cloning method. This also achieved only by this biotechnology method. Nano அறிவியல், நானோ டெக்னாலஜி. நமக்கு தெரியும் நம்மளுடைய செல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மைக்ரோ லெவலில் இருக்குன்னு சொல்லுவோம்.
ஸோ மைக்ரான் சொல்கிறோம்ல, அந்த மைக்ரானுக்கு ரொம்ப சின்னது தான் நேனோன்னு சொல்கிறது. நேனோமீட்டர் நம்ம சொல்கிறது. அப்போது நேனோ மைக்ரான்னு சொல்கிறது. மைக்ரானுக்கு ரொம்ப சின்னது நேனோ. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, எல்லா உயிரினத்துக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடியது என்னென்னா எலிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அணுக்கள் தான். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் மேட் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போது நம்ம முழுவதுமாக நம்ம உடலே எதனால் உருவாடுதுன்னு பார்க்கும்போது பயோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எடுத்தால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாத்துடைய ஒரு சேர்மங்கள் சேர்ந்த ஒரு உயிரினமாக தான் உருவாகியிருக்கும். அனிமல் மட்டும் இல்லை, பிளான்ஸும் அதே மாதிரி தான். அப்போ அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அந்த ஒரு மாவுச்சத்தாக இருக்கட்டும், இல்லைனா புரதமாக இருக்கட்டும், இல்லைனா லிப்பிடுகளாக இருக்கட்டும், இது நியூக்ளிக் அமிலங்களாக இருக்கட்டும், இதோட எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ், உயிரி பெரும மூலக்கூறுகள் சொல்கிறோம். இந்த உயிரி பெரும மூலக்கூறுகளை இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவில் அணுக்களுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் நேனோன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நேனோ அறிவியல் பல வகையில் மனிதர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ நேனோ அறிவியல் என்பது நேனோ பொருட்கள் மற்றும் அவற்றின் பண்புகளை ஆய்வு செய்வதாகும். நேனோ என்பது ஒரு அணுக்களின் ஒரு சிறிய அளவில் அந்த பொருட்கள், சிறிய அளவில் அணுக்களை பற்றி படிப்பதற்கும் அதனுடைய பண்புகளை பற்றி தெரிந்துவதற்கும் அல்லது அந்த நேனோ பொருட்களை பற்றி பண்புகளை பற்றி தெரிந்திருக்கும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவுக்கு தான் நேனோ அறிவியல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேனோ தொழில்நுட்பம் ஒரு புதிய ஒரு திருப்பமாக கருதப்படுகிறது. பிகாஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இது வரைக்கும் உயிர் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பயோடெக்னாலஜி மெத்தடில் இப்போது ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு டெக்னாலஜி எதுன்னு பார்த்தோன்னா நேனோ டெக்னாலஜி தான், நேனோ அறிவியல். அப்போது நேனோ தொழில்நுட்பம் புதிய அல்லது வித்தியாசமான ஒன்றை உருவாக்க அந்த பொருட்கள் மற்றும் பண்புகளை பயன்படுத்துவதற்கும் பயன்படுகிறது. ஸோ கிமு 5ஆம் நூற்றாண்டில் அறிவியல் வளர்ச்சி உங்களுக்கு எந்த அளவு இருந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ அறிவியல் வளர்ச்சி அதிகப்படியாக போயிருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ நோபல் பரிசு ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் சொல்கிறோம். அப்போது இந்த ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் 1959ஆம் ஆண்டு கீழே நிறைய அறை இருக்கிறது என்ற தலைப்பில் அவருக்கு எழுதின அந்த புத்தகத்தோட பேர் கீழே நிறைய அறை இருக்கிறது என்ற தலைப்பில் ஒரு விரிவுரையின் போது நேனோ தொழில்நுட்பத்தின் கருத்தை அறிமுகப்படுத்தினார். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, முதல் முறையாக நேனோ அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் தான். ஸோ இந்த ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் தான் 1959ஆம் ஆண்டு இது கேள்வி கேட்பாங்க. அவர் எந்த தலைப்பில் அவர் விரிவுரை கொடுத்தாருன்னா, கீழே நிறைய அறை இருக்கிறது இந்த தலைப்பின் கீழே அந்த நேனோ அறிவியலை பற்றியான விரிவுரை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன், அதனால் அவர் என்ன அழைக்கிறோன்னா நவீன நேனோ தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எப்படி ஒரு ஜெனடிக் இன்ஜினியரில் ரிகார்ட் ஜோஹான் மெண்டலை உங்களுக்கு மரபியல் தந்தை என்று அழைக்கிறோமோ, அதே மாதிரி நேனோ அறிவியலின் தந்தை, நேனோ தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன். நேனோ சயின்ஸ் இட்ஸ் ஸ்டடியிங் நேனோ மெட்டீரியல்ஸ் அண்ட் their properties. Nanotechnology is using those materials and properties to create something new or different. The development of nanoscience can be traced back to 5th century BC. Nobel laureate Richard Feynman introduced the concept of nanotechnology in 1959 during a lecture entitled "There is a plenty of room at the bottom." So he explained about nanoscience in his speech in his lecture. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் கன்சிடர் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நேனோ டெக்னாலஜி. நேனோ அறிவியல் மற்றும் நேனோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்ன? நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், நேனோ தொழில்நுட்பம்னா என்ன? ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் தான் முதல்ல அதை அவருடைய ஒரு விரிவுரையின் மூலமாக அறிமுகப்படுத்தினதை பார்த்துருந்தோம். இதனுடைய நம்ம பயன்பாடுகள் என்னென்னு பார்க்கும்போது உடல்நலம் மற்றும் மருத்துவத்துறை இதை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே மனிதனுக்கு என்ன பயன்படக்கூடியதாக இருக்கிறதா தான் நம்ம தொழில்நுட்பத்தை பார்க்குறோம். அந்த வகையில் தான் நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் பார்த்துருந்தோம். அதே தான் இந்த நேனோ டெக்னாலஜி மெத்தடும். அப்போ உடல் நலம் மற்றும் மருத்துவத்தில் மனிதர்களுடைய செல்களை ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமான செல்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை மட்டும் அழிப்பதற்கு இந்த நேனோ டெக்னாலஜி மெத்தட் பயன்படக்கூடியது. எப்படின்னா அந்த மருந்து வழங்கும். அப்போ ஆரோக்கியமான செல்களை அழிக்காமல் சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை மட்டும் அழிக்கக்கூடிய மருந்துகளை நம்ம தரணும்னா இந்த நேனோ டெக்னாலஜி மெத்தடை பயன்படுத்துகிறோம். நச்சுக்களை உறிஞ்சுவதற்கும், அதாவது கிருமிகளை உறிஞ்சுவதற்கும் அவற்றை ரத்த ஓட்டலில் இருந்து அகற்றுவதற்கும் பயன்படுத்துவோம். ஏன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப சிறியதுன்னு சொல்லியாச்சு. மைக்ரானோவில் சின்னது நேனோனா அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு செல்லுக்குள்ளே போய் அதில் இருக்க கழிவுகளை நீக்குவதற்கு நம்ம பயன்படுத்த முடியுன்றதை பார்த்துக்குங்க. அப்போது நச்சுக்களை அகற்றுவதற்கும் ரத்த ஓடுதல் இருக்கக்கூடிய கிருமிகளை அகற்றுவதற்கும் இந்த நேனோ
டெக்னாலஜி முறையில் உருவாக்கப்பட்ட பாலிமர் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நானோ ஸ்பாஞ்சுகள் பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு மெட்டீரியல், ஒரு மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறோம். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடல் நலத்திற்காக நானோ டெக்னாலஜிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எதுனா நானோ ஸ்பாஞ்சுகள் சொல்கிறோம். அதற்கு இன்னொரு பெயர் பாலிமர். இதுதான் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை கண்டறிஞ்சு அதை முழுவதும் நீக்குவதற்கு தங்க நானோ செல்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த தங்க நானோ செல்கள் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நார்மலாக பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான். மைக்ரோ தான் நானோ லெவலில் இருக்கக்கூடிய அந்த செல்களை பயன்படுத்தி கோல்டுன்னு சொல்கிறோம். அந்த செல்களை பயன்படுத்தி செல்களை அதாவது புற்றுநோய்களை அழிக்கப்படுகிறது. புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அகற்றும் வகையில் தங்க நானோ செல்கள் உற்பத்தி மற்றும் முகக்கவசங்கள். அதாவது நம்ம ஜெனரலாக ஒரு சர்ஜரி பண்ணுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களாக இருக்கட்டும், முகக்கவசங்களாக இருக்கட்டும், இல்லை வைரஸ்களை தடுக்கணும். ஏன்னா வைரஸ்க்கு நோய் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ பாக்டீரியா, வைரஸ் எந்த வகையான உயிரினமாக இருந்தாலும் அதை தடுப்பதற்கும் இந்த நானோ டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு மருத்துவத்தில் ஒரு அறுவை சிகிச்சையில் அறைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும், உபகரணங்களாக இருக்கட்டும், பாதுகாப்பு உபகரணங்களாக இருக்கட்டும், முகக்கவசங்கள் மற்றும் வைரஸை தடுப்பதற்கும் இந்த நானோ டெக்னாலஜி மெத்தடில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் நானோ ரோபோக்கள் மினியேச்சர் அறுவை சிகிச்சையாளர்களாக செயல்பட முடியும். அதாவது மனுஷங்களை தவிர ரோபோட்டில் வச்சு நம்ம என்ன அறுவை சிகிச்சை செய்கிறாங்கல்ல, அந்த இடத்துலையும் இந்த நானோ ரோபோக்கள் ஒரு மினியேச்சராக செயல்பட்டு அறுவை சிகிச்சை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் அண்ட் மெடிசன்ஸ். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ஒன். டார்கெட்டட் ட்ரக் டெலிவர்ட் இன் destroying the cancer cells without harming healthy cells. Nanosponges, also called as polymer, for absorbing toxins and removing them from bloodstreams. So we discussed about that one because blood only carry the nutrients, waste products and air, O2 and CO2. So bloodstream need to be purified. That unwanted toxic substance removed from the bloodstream through the nanosponges or polymer. Gold nanocells are used for the elimination of cancer cells. The cells which contain the nano level of gold material, by using that we can eliminate the cancer cells. Antiviral nano coating on face mask and PPE kits. So the nano coating face mask and PPE kits are produced to fight against the virus. Nano robotics can act as a miniature surgeons. சூழல், அதாவது ஒரு சுற்றுப்புற சூழலில் எந்த வகையில் இந்த நானோ டெக்னாலஜி பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கும்பொழுது நீரை குடிநீராக்க பயன்படும். சிஎன்டியின் சவ்வு ஒரு மெம்ப்ரேன் சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெம்ப்ரேன் உருவாக்கத்திற்கு இந்த நானோ டெக்னாலஜி மெத்தட் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு பொருட்களுடைய பண்புகளை பயன்படுத்தி அதனுடைய சிறிய அளவு இருக்கக்கூடிய அளவின் பொறுத்து அதில் நம்ம ஒரு பெரிய மூலக்கூறு வடிவத்திற்கு மாற்றப்படும் பொழுது அது எவ்வளோ சின்ன மூலக்கூறாக இருந்தாலும் கூட அதை வடிகட்டி எடுப்பதற்கான ஒரு சூழல் அந்த நானோ செல்லுக்கு இருக்கும். அப்போது சூழ்நிலையை சுத்தப்படுத்துவதற்கு இந்த நானோ செல்கள் பயன்படுத்துகிறதுனா எப்படி இந்த நானோ உருவாக்கப்படும் சவ்வு, சிஎன்டியின் சவ்வு, நீர் மாசுபடுதலை அடையாளம் காண பயன்படும் நானோ அளவிலான உணரிகள். ஸோ இதுவும் சென்சார் தான். அப்போது நீரை குடிநீராக்க பயன்படும் சிஎன்டியின் சவ்வு, நீர் மாசுபடுதலை அடையாளம் காணப்படும் நானோ அளவிலான உணரிகள் இந்த சுற்றுப்புற சூழல் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. நானோ துணி, அதாவது காகித துண்டாக இருக்கட்டும், இல்லைனா எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நானோ துணிகளாக இருக்கட்டும், இல்லைனா காகித துண்டுகள் உற்பத்திக்கும் இந்த பயன்படுத்தப்படுகிறது. மாசுபட்ட நிலத்தடி நீரை சரி செய்யவும் இரும்பு நானோ துகள்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மாசுபட்ட நிலத்தடி நீரை சுத்தப்படுத்துவதற்கு இரும்பு நானோ துகள்கள் பயன்படுத்தப்படுகிறது. உணவு மற்றும் விவசாயத்திலையும் இந்த நானோ டெக்னாலஜி மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நுண்ணுயிரி எதிர்ப்பு மருந்துகளாக டைட்டானியம் டை ஆக்சைடு நானோ துகள்களாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு கொஸ்டினை கேட்பாங்க, என்னென்னா நுண்ணுயிரி எதிர்ப்பு மருந்துகளாக டைட்டானியம் டை ஆக்சைடு நானோ துகள்கள் பயன்படுத்தப்படுகிறது. சேமிப்பு காலத்தை அதிகரிக்க உணவு ஸ்டோரேஜ், அதாவது நம்ம ஃபுட் ஸ்டோரேஜ் பார்த்திங்களா, அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதோட உணவு பகுதிகளில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு வெள்ளி நானோ துகள்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியமான நானோ பார்ட்டிகல்ஸ் தான்.
அப்போ நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளாக டைட்டானியம் டை ஆக்சைடு ஒரு நானோ துகளாக பயன்படுத்தப்படுகிறது. பாக்டீரியா ஒரு எதிர்ப்பு வெள்ளி நானோ துகள்களாக பயன்படுத்தப்படுகிறது. எதுக்குன்னா உணவை சேமித்து வைப்பதற்கு. பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களின் உயிரியல் பெருக்கத்தை கண்டறிவதற்கும் இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறியீட்டாக பயன்படுகிறது. என்விரான்மெண்டல் CNT's membranes used for water distillation, nanocell sensors for identifying water contaminations, nano fabric paper towel used in oil for cleanup applications, ion nanoparticles for remediation of contaminated groundwater. Apart from this, food and agriculture in the industry also this nanotechnology method is followed. For example, titanium dioxide nanoparticles as antimicrobial agent. The question they'll ask you, which compound or nanoparticles are used for control the microbial action, that is acting as a antimicrobial agent, that is titanium dioxide. Antibacterial silver nanoparticles in food packaging to increase shelf life. And third, finally, you must remember the pesticides and fertilizers, bioindicators to detect the biomagnification of pesticides and fertilizers. So nanotechnology nanoparticles are used in agriculture, that they ask you the names, that is titanium dioxide, antibacterial, silver nanoparticles and bioindicators. Nanoscience and nanotechnology implications. எங்கெல்லாம் இந்த டெக்னாலஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தம்போது ரிஸ்க் டு ஹியூமன் ஹெல்த். ஸோ இது இம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது என்னென்ன ரிஸ்க் இருக்குது ஹியூமனுக்கு, என்னோட இஷ்யூஸ்க்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தா, நானோ பார்ட்டிகல்ஸ் பீங் ஸ்லோலி டிகிரேடபிள், ரொம்ப சீக்கிரமாக அது டிகிரேட் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக டிகிரேட். இது ஒரு ரிஸ்க் ஹியூமன் ஹெல்த்துக்கு. மெனி அக்குமுலேட் இன்டு ஹியூமன் பாடி அண்ட் அஃபெக்ட் ரெகுலேஷன்ஸ் மெக்கானிசம்ஸ் காம்ப்ரமைசிங் இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ். என்ன நம்ம நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா இல்லையா, சில்வர் கோட்டிங் நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணுறோம், தென் கோல்டு கோட்டட் நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம பாடியில் வந்து உங்களுக்கு டிகிரேட் ஆகாது. அப்போது ஸ்லோவாக டிகிரேட் ஆகும் போது நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இம்யூன் சிஸ்டத்தையும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்காது. என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பார்க்கும்பொழுது நானோ பொல்யூஷன் கிரியேட் பை டாக்ஸிக் வேஸ்டஸ் ஃப்ரம் நான் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங். இந்த we are just thinking, நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம யூஸ் பண்ணுற அதர் மெட்டல்ஸ் மட்டும்தான் நமக்கு பொல்யூஷன் கிடையாது, இந்த நானோ பார்ட்டிகல்ஸும் ஒரு டைப் ஆஃப் பொல்யூஷனாக மாறிடுதுன்றோம். அப்போ நானோ பொல்யூஷன் கிரியேட்டட் பை டாக்ஸிக் வேஸ்டஸ் ஃப்ரம் நானோ மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங். அப்போது நானோ மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸும் வேஸ்டஸ் அந்த என்வாமெண்டல் பொல்யூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட்டர் பயோ அவைலபிலிட்டி அண்ட் கிரேட்டர் பயோ ஆக்டிவிட்டி மே இன்ட்ரடியூஸ் நியூ டாஸ்டி ரிஸ்க். நம்ம எந்த அளவுக்கு பயோ அவைலபிலிட்டி அதிகப்படுத்துகிறோமோ, பயோ ஆக்டிவிட்டியை அதாவது உயிரி செயல்பாடு அதிகப்படுத்துகிறோமோ, அதே நேரங்களில் அதிக அளவிலான ஒரு நச்சுத்தன்மை உருவாக்குறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போது நானோ சயின்ஸ் நமக்கு எந்த அளவு பயன்படக்கூடியதாக இருந்தாலும் கூட இதனால் பாதிப்புகள் என்பது அதிகமாகவே இருக்குது. இந்த நானோ பார்ட்டிகல்ஸ், இந்த நானோ துகள்கள் என்பது மனிதனுடைய செயல்பாடை மட்டும் பாதிக்கக்கூடியதாக இல்லை, நம்மளுடைய இம்யூனை மட்டும் பாதிக்காமல் இல்லை, அதே நேரத்தில் இந்த சுற்றுப்புற சூழலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நானோ உரங்கள் இது மட்டும் பார்த்தீங்கன்னா நானோ உரங்கள், அதாவது நானோ ஃபெர்டிலைசர்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நைட்ரஜன் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு நுண்ணிய துகள் மூலம் திறம்பட வழங்குகின்றன. நானோ உரங்கள் மூலயமாக யூரியாவும் செறிவூட்டப்பட்ட நைட்ரஜன் உரங்களாக ஒன்றாக கருதப்படுகிறது. அப்போ செறிவூட்டப்பட்ட நைட்ரஜன் உரமாக இருக்கக்கூடிய யூரியாவும் இந்த நானோ முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு உரமாக தான் பார்க்கப்படுகிறது. நானோ யூரியா திரவம் எடுத்துக்கிட்டோம்னா பாரம்பரியமாக நம்ம என்ன பயன்படுத்த யூரியாவை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ பாரம்பரிய யூரியாவை மாற்றவும் அதன் தேவையை 50% குறைக்கவும். அப்போ யூரியா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் எ ஃபெர்டிலைசர்ஸ் தான், பட் அதனால நிறைய பாதிப்புகள் மண்ணுக்கு இருக்கிறது. அப்போ மண் வந்து உயிரை பாதிப்படையாமல் இருப்பதற்காக நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற அந்த யூரியாவுக்கு பதிலாக 50% குறைக்கணும். அதே இந்திய விவசாயம் மற்றும் உர கூட்டுறவு IFCO நிறுவனத்தால் 2022ஆம் ஆண்டு நானோ யூரியா திரவம் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நானோ யூரியா திரவம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எந்த கூட்டுறவு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது, 2 கேள்வி தான் கேட்பாங்க. எதை குறைப்பதற்காக, யூரியாவின் தேவையை குறைப்பதற்காக 50%க்கும் இந்த யூரியா பயன்பாட்டை நம்ம குறைக்கணும். ஏன்னா
இந்த யூரியா மண் வளத்தை அதிக அளவு பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறதுனால தான் நம்ம பயோ ஃபெர்டிலைசருக்கே நம்ம மூவ் ஆகணும். ஸோ பயோ ஃபெர்டிலைசருக்கு அடுத்தபடியாக நமக்கு பயன்படக்கூடியதாக இருப்பது எதுன்னு பார்த்தா இந்த நேனோ உரங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ நேனோ உரங்கள் உருவாக்கப்படுதல் இருந்து அவற்றின் பயன்பாட்டை அரசாங்கம் பெரிதும் ஊக்குவித்து வருகிறது விவசாயிகள் முன்னாடி. ஸோ நேனோ ஃபெர்டிலைசர்ஸ் எஃபிஷியன்சி டெலிவர் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன் டு crop through the fine granules. Nano urea liquid. It was developed in 2022 by Indian Farmers and Fertilizers Cooperative, that is IFFCO, to replace conventional urea and reduce its requirement by 50%. The government has heavily promoted the use of nano fertilizers since its development, and it's very benefit to the farmers to produce the healthy products of the plants. So today episode we discussed about the importance of the biotechnology as well as the nanotechnology applications. இந்த எபிசோடில் நம்ம நேனோ டெக்னாலஜியை பற்றி என்னென்னு பார்த்துருந்தோம், நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தோட பயன்பாடை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வர இருக்கிற எபிசோடில் இன்னும் அதிகமான இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.